ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு ஜோதிட துளிகள். ஒருவரது ஜாதகத்தில் 4ஆம் வீடு என்பது நிலம் போன்ற சொத்துக்களால் வருமானம் வருவதை தீர்மானிக்கும் இடமாகும். பூர்வீக சொத்துக்களை பிரதிபலிக்கும் இடம் 8ஆம் இடமாகும். 9ஆம் வீடு ஒருவரது அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும் இடமாகும். 2ஆம் வீடு தனம் திரட்டிக் கொடுக்கும் இடத்தை குறிக்கும். எனவே ஒருவரது செல்வ வளம் மேற்கண்ட இடங்களில் சிறப்பை பொறுத்து அமைகிறது. சிறப்பை பொறுத்தே அமைகிறது. ஒருவரது ஜாதகத்தில் 11ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை வரலாம் என்பது பொதுவான ஜோதிட விதி. ஆனால் இங்குள்ள பாவகிரகங்கள் ஜாதகரின் வருவாய்க்கு வளர்ச்சியை தருவார்கள் என்று சொல்லலாமே தவிர சுகம், குடும்ப நலம், சகோதர நலம் ஆகியவற்றை சிறப்பாக தருவார்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவருக்கு ஆண் அல்லது பெண் குழந்தை பிறக்கும் நிலையையும் ஜோதிடம் தீர்மானிக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் வீட்டுக்குரிய கிரகம் இருக்கும் ராசி ஆண் ராசியாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு அதிகம். பெண் ராசியாக இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு அதிகம் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். இதுபோல 5இல் உள்ள பெண் கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமானால் பெண் குழந்தைகளும், ஆண் கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமானால் ஆண் குழந்தைகளும் பிறக்குமாம். காதல் திருமணம் எப்போது? இன்றைய சமுதாய சூழலில் காதல் திருமணம் என்பது சகஜமான ஒன்றாகிவிட்டது. தங்கள் வாரிசுகள் காதல் வலையில் சிக்கிவிடக்கூடாது என்ற கவலை கொண்டிருக்கும் பெற்றோர்கள் பலர் காதல் உலக நியதிகளுக்கு விதிவிலக்கானது அல்ல என்கிறது ஜோதிட சாஸ்திரம். ஒருவர் ஜாதகத்தில் எந்தெந்த அமைப்புகள் வரும்போது அந்த ஜாதகர் காதல் வலையில் விழ வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஜோதிட ரீதியாக ஜென்ம லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் 7இல் உள்ள கிரகமும் திருமண வாழ்வினை நிர்ணயம் செய்கிறது. அதுபோல களத்திரக்காரகன் சுக்கிரனுடன் சேர்க்கை பெறும் கிரகமும் திருமண வாழ்வை நிர்ணயம் செய்கிறது. 7ஆம் அதிபதியோ சுக்கிரனோ சாயா கிரகமான கேதுவுடன் சேர்க்கை பெற்று அமைய பெற்றால் எதிர்பாராத விதமான காதல் திருமணம் செய்து கொள்ளும் சூழ்நிலை வரும். காதல் வலையில் சிக்கிக்கொள்ளும் அமைப்பும் உண்டாகிறது. 7இல் கேது அமைந்து 7ஆம் அதிபதி கேது சேர்க்கை அல்லது கேது சாரம் பெற்றால் காதல் திருமணம் செய்து கொள்ள நேரிடும். பொதுவாக 7ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றாலும் கேது சாரத்தில் அமைந்தாலும் காதல் திருமணம் ஒருவருக்கு உண்டாகிறது. நன்றி நண்பர்களே.